விக்ரம் நடித்த தங்கலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதாவது ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 ரிலீஸ் ஆக போகிறதா சொன்னாங்க. பட் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கலான் படத்துக்காண்டி ஒரு ஹிந்தியில் ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. அந்த ப்ரமோஷன் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் ஹிந்தியில் செப்டம்பர் 6 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை மாற்றி சொல்லிட்டாங்க. அதாவது மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படமும் தங்கலான் படமும் நேருக்கு நேராக மோத போகுது. அண்ட் கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ட்ரெய்லர் செலிப்ரேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலாம் நார்த் இந்தியாவில் கோட் படம் வசூல் அதிகமாக போதா, அப்படி இல்லைனா தங்கலான் படம் வசூல் அதிகமாக போதா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையுமே கோட் படம் மட்டும் தான் ஓட போகுது. பட் அதர் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் நிறைய படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகிறதுனால கோட் விசஸ் தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த 2 படத்தில் எந்த படத்தோட வசூல் அதிகமாகணும் நீங்கள் நினைக்கிறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் பிடிச்சாங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் வீடியோஸ் எடுத்து காமிக்கும். ஒரு நாளைக்கு சந்திக்கலாம். பை பை. உங்களுக்கு அடுத்து நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். பை பை. See you.